வணக்கம். நான் தமிழன்பன். இன்று ஆளும் தாவேகா கட்சியில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இணையும் ஒரு விமர்சையான நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது. புதுக்கோட்டை சி. விஜயபாஸ்கர், கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், திருப்பூர் எம்.எஸ்.எம். ஆனந்த், இன்னொரு பெண் அமைச்சர் வளர்மதி ஆகிய 4வரும் இன்று ஆளும் தாவேகா கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பேசிய இந்நாள் பொதுப்பணித்துறை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் மிக ஆவேசமாக ஒரு கருத்தை வெளியிட்டார். அது என்னவென்றால், கரூரில் ஒரு கணக்கு பாக்கி இருக்கிறது. கரூரில் எங்கள் தலைவரை நீங்கள் தொட்டீர்களோ, எங்கள் மக்களை கொன்று குவித்தீர்களோ, அந்த கணக்கை தீர்க்காமல் விடமாட்டோம் என்று ஆவேசமாக முழங்கினார். அதை கேட்டதும் எனக்கு ஒரு பெரு வியப்பு ஏற்பட்டு விட்டது. கரூர் கூட்ட நெரிசல் காரணமாக ஏற்பட்ட கொடுந்துயரில் 41 உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. 41 உயிர்கள் பலியானதற்கு காரணம் என்ன என்பதற்கான விசாரணை, சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சிபிஐ விசாரணையில் இருக்கும் ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு சொல்லுவதைப் போல அதை செய்தது திமுகவினர் தான், காவல்துறையினர் மூலம் அதை செய்தார்கள் என்கிற தீர்ப்பை ஆதவ அர்ஜுனா சொல்லி இருக்கிறார் என்கிற போது பெரு வியப்பு ஏற்படுகிறது. எப்படி ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு சட்டத்திற்கு புறம்பான இப்படி ஒரு கருத்தை அவரால் வெளியிட முடிகிறது என்று நமக்கு புரியவில்லை. கரூர் கொடு நேர்ச்சியின் போதே நாம் திரும்ப திரும்ப சொன்னது, நடிகர் விஜய் அவர்கள் நேர்ந்து விட்ட தவறுக்காக, அதாவது அவருடைய அவர் தாமதித்த காரணம் அன்றைக்கு இருந்த வெப்பநிலை, அவர்கள் திரும்ப திரும்ப அவருக்கு ஒரு கூட்டத்தை, செயற்கையாக ஒரு கூட்டத்தை கூடவே கூட்டி கொண்டு வந்தது ஆகிய பல்வேறு அவர்களுடைய தரப்பின் தவறுகளால் தான் அந்த நேர்ச்சி, கொடு நேர்ச்சி நடந்தது என்று பல உண்மை அறியும் குழுக்களினுடைய ஆய்வின் முடிவில் கூட வெளிவந்திருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் நாம் சட்டப்பூர்வம் என்று சொல்ல முடியாது என்று சொல்லி எளிதாக தப்பித்து விடலாம். அதே சமயம் அந்த நேர்ச்சி சம்பந்தமாக உண்மை என்ன என்கிற விசாரணை சிபிஐ நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த விசாரணைக்கு விஜய் அவர்களே டெல்லி சென்று வந்தார். விஜய் அவர்களே டெல்லி அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அனைவரையும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசாரணையில் இருக்கும் ஒரு வழக்கை தீர்ப்பு சொல்வது போல இது திமுகவினர் செய்தது, காவல்துறையை வைத்து செய்தார்கள் என்று சொல்லியதோடு அது கூடவே இன்னொன்றும் சொல்கிறார். அன்றைக்கு தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு மு.க.ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் விட்ட கண்ணீர் என்பது கரூர் மக்கள் விட்ட கண்ணீர் என்று சாபமும் விடுகிறார். அதோடு இனிமேல் உங்கள் குடும்பத்திலிருந்து யாரும் முதலமைச்சர் ஆக முடியாது, இதுதான், நீங்கள் தான் கடைசி முதலமைச்சர், நீங்கள் குடும்பத்தோடு போய் லண்டனில் செட்டிலாகிக் கொள்ளுங்கள், இந்த கொள்ளையடித்த பணத்தை எடுத்து கொண்டு போங்கள் என்று ஒரு ஆணவமான கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது கூட ஒரு அரசியல், இந்த எதிர்கட்சிகளை பார்த்து பேசுகிறது. அவர்களுக்குத்தான் தெரியும். ஏனெனில் அவர்களிடமே வேலை பார்த்தவர் என்பதால் அவர்களுக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு அவர்களை பற்றி தெரியும், அவர்களுக்கு ஆதவ அர்ஜுனாவை பற்றி தெரியும். அது ஒரு அரசியல் கருத்து என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த நியாயத்தை தாண்டி அவர் பேசியிருக்கிறார் என்றாலும் கூட, வழக்கு சம்பந்தமாக, கரூர் கொடுநேர்ச்சி வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த நிகழ்வை நடத்தியது திமுக காவல்துறையினர் உதவியோடு செய்தார்கள் என்று வெளிப்படையாக அவரால் எப்படி பேச முடிகிறது? அந்த நிகழ்வு நடந்து அவர் அதோடு அரசியலை விட்டே ஒதுங்கக்கூடிய மனநிலையில் இருந்தார். அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கினார். அவர் கொடுத்த குரலின் காரணமாக அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சியின் ஆதரவு நமக்கு இருக்கிறது என்பதுதான் மீண்டும் விஜயை உயிர்த்தெழ வைத்தது. அதன் மூலம்தான் அவர் மீண்டெழுந்து திரும்ப அரசியலை நோக்கி வந்தார் என்கிற கருத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே பலரால் பலமுறை பேசப்பட்டு விட்டன. ஏனெனில் ஒரு 15 நாள் அந்த நேர்ச்சி நடந்த பின்பு 15 நாட்கள் யாரும் யாருடனும் தொடர்பு இல்லாத அளவுக்கு, அப்படி ஒரு கட்சி இருந்ததா என்கிற அளவுக்கு கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு அனைவரும் தலைவர்மாயினர்.
அந்த கட்சிக்காரர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாது. விஜய்க்கு மாவட்ட செயலாளர்களுடைய எண் தெரியாது, மாவட்ட செயலாளர்களுக்கு விஜயனுடைய எண் தெரியாது. அனைவருக்கும் ஒருங்கிணைக்கும் புள்ளியாக இருந்த புஷி ஆனந்த் தலைமறைவாக இருந்தார். இப்படி ஒரு கலகலத்து போய் அதோடு முடிந்து போய்விடக்கூடும் என்கிற நிலையில் இருந்தது அந்த கட்சி. அப்பொழுது திமுக நினைத்திருந்தால் விஜயை கைது செய்திருக்க கூட முடியும், புஷி ஆனந்தை கைது செய்திருக்க கூட முடியும் என்பதுதான் நிகழ்வாக இருந்தது. அன்றைக்கு சட்டப்படியே கூட அவர்களை கைது செய்திருக்க முடியும் திமுக நினைத்திருந்தால். ஆனால் அதை செய்யவில்லை என்பது திமுக ஆதரவாளர்களுக்கே திமுக மீதான கோபமாக இருந்தது. அப்படி அதெல்லாம் பழங்கதை. அப்படி நடந்த பிறகு அந்த அந்த கொடுநேர்ச்சி, அதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். அவர்கள் ஒரு 107, 108 இடங்களில் வெற்றி பெற்றார்கள் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதன் பிறகு கூட்டணி கட்சிகள், அதாவது திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு அவர் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறார். அவர் ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே கரூர் காவல்துறையினர், அதாவது வழக்கமாக ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தால் காவல்துறையினர் இடமாற்றம் செய்யப்படுவது வழக்கம். உயர் அதிகாரிகளிலிருந்து, மாவட்ட ஆட்சியர்களிலிருந்து, காவல்துறை அதிகாரிகளிலிருந்து அனைவரையும் இடமாற்றம் செய்வது வழக்கம். அந்த ஒவ்வொரு ஆட்சி வரும் பொழுதும் இது நடக்கும். ஒரு ஆட்சிக்குள்ளேயே பல முறை அது நடக்கும். அதுபோன்று ஒரு இயல்பாக நடப்பது போலவே கரூர் காவல்துறையில் அப்பொழுது பணியாற்றி கொண்டிருந்த, அந்த கரூர் கொடுநேர்ச்சியின் போது பணியாற்றி கொண்டிருந்த அவ்வளவு பேரையும் வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றினார்கள். அதுவே ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்றுதான் சொல்லப்பட்டது. அதேபோல் தேர்தலுக்கு முன்பு வரை இது திமுகவின் சதி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய ஆட்களை ஏவி விட்டு ஒரு செயற்கையான நெரிசலை ஏற்படுத்தி அவ்வளவு பேரை அவ்வளவு பேர் உயிரிழக்க காரணமாக இருந்தார் என்று தாவேக்காரர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதோடு காவல்துறையையும் சேர்த்து காவல்துறையை மூலம் அதை நடத்திவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு பக்கம் இந்த வழக்கு சிபிஐயில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வெளிப்படையாக அவர் இப்படி பேசும் இதே நாளில் இன்னொரு வேகமான வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன? தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி தாவேகாவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக திமுக முயற்சி செய்தது. திமுக முயற்சி, அதாவது 35 கோடி, 40 கோடி, 50 கோடி என்று பேரம் பேசி தாவேக உறுப்பினர்களை விலைக்கு வாங்க திமுக முயல்றது. அதற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்றொரு பெரிய செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஊத்தங்கரை தாவேக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில், காவல்துறையில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சென்னையைச் சேர்ந்த 4 பேர், திருச்சியைச் சேர்ந்த 2 என்று கிட்டத்தட்ட இதுவரை 9 பேரை கைது செய்திருக்கிறார்கள். 9 பேரை கைது செய்து அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின்படி செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார், செந்தில் பாலாஜி ஆகியோரை காவல்துறை தேடுவதாகவெல்லாம் செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. அதற்கு திமுக சார்பில் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள், காவல்துறையில் அவர்கள் வாக்குமூலம் வாங்குகிறார்கள் என்றால் அது எப்படி வாங்குவார்கள் என்று தெரியும் என்று ஒரு வரியில் அதற்கு ஒரு பதில் சொல்கிறார். எப்படி வாங்குவார்கள் என்று தெரியும் என்று சட்டத்துறை அமைச்சரே சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது இது முறைகேடாக வாங்கப்பட்ட வாக்குமூலத்தை வைத்து செந்தில் பாலாஜியை குறிவைக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு செந்தில் பாலாஜியை இப்பொழுது குறிவைப்பதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, ஆளுநர் திரு மதிமுக பொதுச் தலைவர் வைகோ அவர்கள் அவர்களுடைய கட்சியின் சார்பில் உதயசூரியன், அவர்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 பேர் இருக்கிறார்கள். சீர்காழி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஆகிய இருவரும் மதிமுககாரர்கள். அவர்கள் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். அவர்கள் இருவரையும் பதவி விலகச் சொல்லுங்கள், நான் அவர்களுக்காக மீண்டும் அவர்களையே போட்டியிட வைத்து நான் பரப்புரை செய்கிறேன் என்று விஜய் தன்னிடம் சொன்னதாக வைகோ பேசியிருந்தார். அந்த பேச்சை ஆதாரமாக கொண்டு, அந்த பேச்சை சான்றாக கொண்டு, இது குதிரை பேரத்துக்கான வழி, அதிகாரத்தை குறுக்கு வழியில் கைப்பற்றுவதற்கான குதிரை பேரம் நடத்திய வழி, அதை விஜய் செய்திருக்கிறார் என்கிற புகாரை ஆளுநரிடம் திமுக கொடுத்திருக்கிறது.
இது அவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக சொல்லப்படுகிறது. சட்டப்படி அவர்கள் இது இது விஜய் அரசை மதிமுகவையும் பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்காகவே திமுக குதிரை பேரம் நடத்தியது, திமுக தவேக உறுப்பினர்களை விலைக்கு வாங்க முயன்றது என்று ஒரு கருத்தை சொல்லி இந்த 9 பேர் கைது நடந்திருக்கிறது என்று சொல்கிறார். இந்த திமுக குதிரை பேரம் நடத்துகிறது என்பதற்கு சான்றாக அவர்கள் சொல்வது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னும் விரைவில் தேர்தல் வரலாம், திமுகவினர் தயாராக இருங்கள் என்று சொன்னது என்று சொல்கிறார்கள். விரைவில் தேர்தல் வரலாம் என்று ஒரு கட்சிக்காரர் ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய கட்சிக்காரர்களை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சொல். அந்த சொல்லையே காரணமாக வைத்து மு.க. ஸ்டாலின் இப்படி சொன்னார். அதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் குதிரை பேரம் நடத்தி தவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயன்றிருக்கிறார்கள். அதனால்தான் அந்த தெம்பில் தான் அவர் இதை சொன்னார் என்று தவேக அமைச்சர்கள் குற்றம் சொல்கிறார்கள். மார்க்சிஸ்ட் பொதுவுடைமை கட்சியைச் சேர்ந்த தமிழ்நாடு செயலாளர் சண்முகம் அவர்களும் அதே கருத்தை சொல்லியிருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கும் என்கிற கருத்தை எங்களிடம் சொன்னார்கள். அன்றைக்கு நாங்கள் அதை ஏற்கவில்லை. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தவேக உறுப்பினர்களை விலைக்கு வாங்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டிருக்கிறது என்று அவர் பேட்டி அளிக்கிறார். ஆக திமுக மீது இப்படி ஒரு குற்றம் சொல்லப்படுகிறது. அந்த குற்றத்தை செய்தவர் செந்தில் பாலாஜி என்றொரு கருத்தும் உருவாக்கப்படுகிறது. இந்த கருத்து, அதாவது இந்த 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்திருக்கிற வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்கள் செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரரும் தேடப்படுகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது செய்தி. அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் சரியா இல்லையா என்பது, நேர்மையாக வாங்கப்பட்டதா, அடித்து துன்புறுத்தி வாங்கப்பட்டதா என்பதெல்லாம் நீதிமன்றத்தில் தான் நிரூபணமாகும். அதுவரை அவர்கள் நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்றுதான் வைத்திருக்க வேண்டும். ஆனால் செந்தில் பாலாஜியையும் அவர் சகோதரரையும் இந்த விஷயத்தில் குற்றவாளியாகவே ஆக்கி ஒரு பெரிய கருத்து பரப்பலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தவேகவினரும் அவருடைய ஆதரவு கட்சியினரும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இன்றைக்கு இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தவேகவில் இணைந்த இணைப்பு விழாவில் பேசிய அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் ஜூலை 10ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூருக்கு செல்கிறார் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அரசல் புரசலாக சொல்லப்பட்ட வெளியான அந்த செய்தி இன்றைக்கு அவருடைய பேச்சு உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஜூலை 10 கரூருக்கு விஜய் அவர்கள் செல்கிறார்கள் என்பது முடிவான பின்பு மீண்டும் ஜூலை 10 அன்று அவர் கரூர் செல்லும் போது செந்தில் பாலாஜி வெளியில் இருக்கக்கூடாது என்கிற முடிவோடு தவேக அரசு செயல்படுகிறது என்று எண்ண தோன்றுகிறது. ஏன் அப்படி செய்ய வேண்டும்? அவர்களுக்கு என்ன பயம்? இன்றைக்கு அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் ஒரு கட்சியாக இருந்தார், கட்சி தலைவராக இருந்தார், தேர்தல் பரப்புரைக்கு சென்றார். அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது திமுக கையில் அதிகாரம் இருந்தது. செந்தில் பாலாஜி கரூரின் முதலமைச்சர் போல் இருந்தார். அதனால் அன்றைக்கு அவரை பார்த்து பயந்தது சரி. இன்றைக்கு ஏன் அவர் பயப்பட வேண்டும்? இன்றைக்கு செந்தில் பாலாஜியை பார்த்து ஏன் விஜய் பயப்பட வேண்டும்? இன்றைக்கு விஜய் தான் முதலமைச்சராக இருக்கிறார். செந்தில் பாலாஜி அமைச்சராக கூட இல்லை, சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி வெளியில் இருக்கக்கூடாது என்று ஏன் விஜய் நினைக்க வேண்டும் என்கிற கேள்வி இயல்பாக எழலாம். அதற்கு காரணம், அதாவது ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடிக்கிற திட்டத்தின் வெளிப்பாடுதான் இது என்று அரசியல் புரிந்தவர்கள் சொல்கிற கருத்தாக இருக்கிறது. அது என்னவென்றால், இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சு இருக்கிறது அல்லவா, கரூர் கொடுநேர்ச்சி, கரூரில் 41 உயிர்கள் துடிதுடித்து இறந்ததற்கு காரணம் திமுகவும் திமுகவின் காவல்துறையும் என்கிற கருத்தை அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அவர் வெளிப்படையாக இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை திரும்பவும் விஜய் அவர்களும் அங்கு போய் பேச போகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். விஜய் ஜூலை 10ஆம் தேதி அங்கு போகிறார் என்றால் அன்றைக்கும் அவர் இதே கருத்தை அங்கு போய் பேசுவார். அந்த நேரத்தில் தான் இவர் இன்னொரு வழக்கில் சிறையில் இருந்தார். இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் குறித்து ஆதவ அர்ஜுனா சொன்னது போல், அன்றைக்கு உங்களுக்கு செய்த துரோகம், இந்த மக்கள் உயிர்களை பறிக்க காரணமாக இருந்த செந்தில் பாலாஜி இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்.
என்கிற கருத்து அந்த அவர் செய்த பாவம் தான் அவரை சிறையில் தள்ளியிருக்கிறது என்று விஜயும் பேசுவார் என்பதுதான் அவர்களுடைய கணக்காக இருக்கிறது. அதாவது ஒரே ஒரு குதிரை பேரம் என்கிற ஒரு சொல்லை வைத்து செந்தில் பாலாஜியை முடக்க நினைப்பது ஒன்று. அது அவர்கள் செய்த குற்றத்திற்கு எதிர்வினையாக இதை மாற்றுகிறார்கள், மறைமாற்றுவதற்கு இதை செய்கிறார்கள் என்பது ஒன்று. இன்னொன்று, கரூர் கொடுநேர்ச்சிக்கு திமுகவும் செந்தில் பாலாஜியும் தான் காரணம் என்பதை திரும்ப திரும்ப மக்கள் மனதில் விதைப்பது இன்னொன்று. இந்த இரண்டு செயல்களையும் செய்வதற்காகத்தான் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. நடக்கிற நாம் ஒரு ஒரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற வள்ளுவரின் வாக்குப்படி சிந்தித்து பார்த்தால் இது உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. கரூரில் இன்றைக்கு கரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் பதவி விலகி இருக்கிறார். இடைத்தேர்தல் வரப்போகிறது. கரூரில் மீண்டும் தேர்தல் நடக்கப் போகிறது. கரூர் கொடுநேர்ச்சியின் போது விஜய் என்னுடைய ஒரு அலட்சியத்தின் காரணமாக, அவருடைய கட்சிக்காரர்களுடைய அலட்சிய பொறுப்பேற்ற நடவடிக்கைகள் காரணமாக அன்றைக்கு அவ்வளவு உயிர்கள் பறிபோயின என்பதன் எதிர்வினையாகத்தான் அன்று கரூரில் விஜயபாஸ்கர் ஜெயித்திருக்கிறார். அன்றைக்கு அங்குள்ள தாவேகா உறுப்பினர் தோற்கடிக்கப்பட்டு விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றிருக்கிறார். கரூர் மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் விஜயன் மீதும் அந்த கோபம் இருக்கிறது என்பதன் வெளிப்பாடுதான் அந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு என்று அப்பொழுது அதிமுகவினரால் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அன்றைக்கு அந்த கட்சியில் வெற்றி பெற்ற எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்றைக்கு இந்த கட்சியில் இருந்து சட்டமன்றத்தில் உறுப்பினராக போட்டியிடப் போகிறார் என்று சொல்கிறார்கள். இன்னும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால்தான் தெரியும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பதவி விலகி தவேகாவில் சேருகிறவர்கள் அனைவருக்கும் அந்தந்த தொகுதிகளிலேயே போட்டியிடும் வாய்ப்பு கொடுக்கப்படும் என்கிற உறுதிப்பாடு கொடுத்துத்தான் அவர்கள் கட்சியில் சேர்க்கிறார்கள் என்றும், இன்றைக்கு அதே நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள், இன்றைக்கு தேர்தல் நடந்தாலும் தமிழ்நாடு பொது தேர்தலில் 35 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம், இன்றைக்கு தேர்தல் நடந்தால் எங்களுக்கு 60 விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் இன்னும் விஜய் மீது மக்கள் பெருநம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஆட்சிக்கு வந்த பிறகு கூடுதல் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. எல்லா மக்களும் விஜயை நோக்கி இருக்கிறார்கள். விஜய் சொன்னால் என்ன வேண்டாலும் செய்து விடுவார்கள் என்கிற பெரிய நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் அவர்கள் தொடர்ந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஊட்டித்தான் அவர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெல்வது என்பது அவ்வளவு எளிதான விஷயமே இல்லை. முதலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதாவது அதிமுக, திமுக போன்ற கட்சிகளில் போட்டியிட வாய்ப்பு கிடைப்பதே பெரும் போராட்டம். போட்டியிட வாய்ப்பு கிடைக்க வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு 1.5 மாதம் 2 மாதம் கடுமையாக வேலை செய்தாக வேண்டும். பெரும் பொருட்செலவு, பல்வேறு நபர்களை சமாளித்தாக வேண்டும் என்று ஏகப்பட்ட சிக்கல்களை தாண்டித்தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றாக வேண்டும். அப்படி வெற்றி பெற்றவர்கள், அவ்வளவு போராடி வெற்றி பெற்றவர்கள் அந்த சான்றிதழுக்கு வெற்றி பெற்று சில நாட்களிலேயே அதை துறக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த மயக்கத்தில் அதாவது விஜய்க்கு பெருவாரியான மக்கள் ஆதரவு இருக்கிறது, விஜய் சொன்னால் எல்லாம் நடந்துவிடும், விஜய் கைகாட்டினால் என்ன வேணாலும் நடக்கும் என்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை அவர்களும் முழுமையாக நம்ப போய் தான் அவர்கள் பதவி விலகி தவேகாவில் சேர்கிறார்கள். அதோடு பெரும் பணமும் அதற்கு பின்னால் விளையாடுகிறது என்று ஒரு கருத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அது உறுதிப்படுத்தப்பட முடியாத கருத்து. இந்த இடத்தில் இவர் பணம் கொடுத்தார், இவர் பணம் வாங்கினார் என்று நாம் எந்த இடத்தையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் பணம் இல்லாமல் ஒரு காரியமும் அரசியலில் நடக்காது என்பது பொதுவான கருத்து. அதனால் இது இப்படி நடந்திருக்கும் என்ற யூகத்தில் தான் போக வேண்டுமே ஒழிய உறுதிப்படுத்த முடியாது. அதே சமயம் திமுக குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது. தவேகா உறுப்பினர்களை விலைக்கு வாங்க முயற்சி செய்தது. ஒவ்வொருவருக்கும் 35 40 கோடி 50 கோடி என்று கொடுக்க திட்டமிட்டு எல்லோரையும் தொடர்பு கொண்டார்கள்.
அதாவது தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரையும் தொடர்பு கொண்டார்கள் என்பது போல் தாவேகா அமைச்சர்கள் பேசிக் சொல்கிறார்கள், வெளிப்படையாக சொல்கிறார்கள். இன்றைக்கு நம் கண் முன்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? விஜய் கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை என்றவுடன் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த அதிமுகவை இரண்டாக உடைத்து அதிமுகவின் ஒரு பிரிவினரை விஜய் அவர்கள் நேரடியாக போய் சந்தித்தார். அது நம் கண் முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்ற உள்ளிட்ட 25 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை விஜய் அவர்கள் நேரடியாக சென்று சந்தித்தார். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தினார், அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார், அவர்களிடம் ஆதரவு கேட்டுவிட்டு வந்தார் என்பது நடந்த நிகழ்வு. அதேபோல் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தபோது அதிமுகவை சேர்ந்த அந்த சி வி சண்முகம் விஜய் யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்கள் 25 பேரும் தவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இதுவும் நடந்த நிகழ்வு. அதாவது அவர்கள் அதிமுக தலைமையில் வென்றவர்கள், அதிமுக தலைமையில் இருந்தவர்கள், இரட்டலை சின்னத்தில் போட்டியிட்டு வென்றவர்கள். அவர்கள் வென்ற உடனேயே அவர்கள் தலைமையை மீறி, கட்சியை மீறி, கொறடா உத்தரவை மீறி தவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். கொறடா உத்தரவை மீறி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்பொழுது கொறடா யார் என்பதை இன்னும் நான் முடிவு செய்யவில்லை என்று சபாநாயகர் சொல்லிவிட்டார். அதனால் கொறடா உத்தரவை மீறி அவர்கள் செய்தார்கள் என்ற இடத்திலிருந்து அவர்கள் தப்பிக்கிறார்கள். ஆனால் அதன் பின் நடந்த நிகழ்வுகள், அவர்கள் வாக்களித்தது செல்லாது. வாக்களித்த பிறகு ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக, பரிந்துரை ஜெயக்குமார் போன்ற உள்ளிட்ட ஒரு 4 பேர் உடனடியாக பதவி விலகி கீழே கடிதம் கொடுத்து விட்டு மேலே போய் தவேகாவில் இணைந்த நிகழ்வும் சட்டப்படி தவறு என்று ஒரு வழக்கு அதிமுக போட்டிருக்கிறது. அவர்களுக்கு அவர்களுடைய பதவி விலகலை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி அவர்கள் இந்த தவறை செய்ததால் சில ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்பது உட்பட பல கோரிக்கைகளை வைத்து வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அதிமுக சார்பில் தவேகா செய்வது சரியில்லை என்று தேர்தல் ஆணையத்திடம் ஒரு பெரிய புகார் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் வெளிப்படையாக நடந்து கொண்டிருப்பவை. 4 பேரை அப்படி செய்தார்கள். அதன் பிறகு பொறுமையாக அந்த 4 பேருக்கு கடுமையான எதிர்வினையை அதிமுக ஆற்றியதும் பொறுமையாக இசக்கி சுப்பையா ராஜினாமா செய்தார். அவர் திரும்ப போய் தவேகாவில் இணைந்தார். அப்பொழுதெல்லாம் என்னவென்றால், அப்பொழுது தலைமைச் செயலகத்திலேயே நடந்த அந்த வேலை இப்பொழுது வெளியில் நடக்கிறது. அதன் பிறகு சிறிது காலம் கழித்து விஜயபாஸ்கர் வெளியே வந்தார். அதற்கு பிறகு MR விஜயபாஸ்கர் வெளியில் வந்தார். இப்படி ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருடைய காணொலி பேச்சின்படி ஒரு 12லிருந்து 15 பேர் இதுபோல் பதவி விலகி தவேகாவில் இணைவார்கள். அவர்கள் ஏனெனில் அறுதி பெரும்பான்மைக்கு அவ்வளவு பேர் தேவை என்பதால் விஜய் அந்த கணக்கை போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு பக்கம் வெளிப்படையாக எல்லோரும் அறிய நடக்கிற ஒரு நிகழ்வு, அது குதிரை பேரம் இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தர் தொலைபேசியில் கூப்பிட்டார், அவர் என்னை இந்த கட்சிக்கு வாக்களிக்க சொன்னார் என்று ஒரு தவேகா MLA கொடுத்த புகார். உடனடியாக தவேகா காவல்துறை வேலை செய்கிறது. உடனடியாக யாரோ 4 பேரை 9 பேரை கைது செய்கிறது. அவர்கள் செந்தில் பாலாஜியை குற்றம் சாட்டினார்கள் என்ற தகவல் கசிவிடப்படுகிறது. என்ன போக்கு இது என்று ஒன்றும் புரியவில்லை. வேலிக்கு ஓனான் சாட்சியா எல்லாமே அவங்க ஆளுங்களா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு என்பவர் பாஜகவினுடைய ஆதரவாளர் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பேட்டிகள், காணொலிகள் எல்லாம் பாஜக ஆதரவாக இருந்தவை என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒருவரை வைத்தா திமுக பேரம் பேசும் என்கிற கேள்வி இயல்பாக எல்லோருக்கும் வருவது, நமக்கும் வருகிறது. குதிரை பேர புகார், கரூர் பயணம், கரூரில் மீண்டும் இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஆகியவற்றை வைத்து தவேகா செய்கிற மோசமான அரசியலாகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றன. அதை உறுதிப்படுத்தும் வகையில்தான் ஆதவர்ஜுனா அவர்களுடைய இன்றைய பேச்சு இருக்கிறது. அதாவது கரூர் குடு நேர்ச்சிக்கு முழுக்க திமுக தான் காரணம் என்கிற கருத்தை திரும்ப திரும்ப பேசி மக்கள் மனதில் பதிய வைத்து விட வேண்டும் என்கிற வேகம் அவர்களிடம் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் வழக்கு இருக்கிறது. வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது அதை பற்றி பேசக்கூடாது என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு அமைச்சரை வெளிப்படையாக இப்படி பேசியிருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தபடி ஜூலை 10 அன்று
மீண்டும் கரூருக்கு விஜய் செல்கிறார் என்றவுடன் நமக்கு ஏற்படுகிற பயம், கரூர் மக்களே இந்த முறையாவது எச்சரிக்கையாக இருங்கள், ஒரு உயிரேனும் பலியாகிவிடக்கூடாது, எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள் என்றுதான் நமக்கு சொல்ல தோன்றுகிறது. ஏனெனில் ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பில்லாதது. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திற்கு வந்து அவ்வளவு உயிர்கள் பலியானதை மனம் ஏற்கவே மறுக்கிறது. அதற்கு காரணமானவர்கள் அந்த பொறுப்பையும் ஏற்காமல் இன்னொருவர் மீது பழி போடுகிறார்கள் என்பது அது இன்னும் வேதனையாக இருக்கிறது. அந்த வழக்கு முடிவு வரட்டும், அப்பொழுது என்ன தீர்ப்பு வருகிறதோ அதற்கு பிறகு அது குறித்து நாம் பேசலாம். ஆனால் இப்போதைக்கு மீண்டும் விஜய் கரூருக்கு வருகிறார், மக்களே எச்சரிக்கையாக இருங்கள் என்று மட்டும் சொல்ல தோன்றுகிறது. நன்றி, வணக்கம்.